அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா படித்தல் திறன். அதுல ஷார்ட் ஆன்சர் அப்படின்றது பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா அதுல 4 ஆப்ஷன் இருக்கும். படித்தல் திறன் தான். ஆனா அதுல 4 ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டினை படிச்சு பார்த்து அதுக்கான ஆன்சர் எடுத்து எழுதுவோம். ஆனா அதுவே இந்த படித்தல் திறன், அதாவது பார்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா இதுல கொஸ்டின் இருக்கும். ஆனா 4 ஆப்ஷன் இருக்காது. நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேராகிராஃபை படிச்சு பார்த்து அதுக்கு உரியான ஆன்சர் இது அப்படின்றத எடுத்து எழுதணும். சரிங்களா? போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரிங்களா? லைக் அடிச்சு உடைச்சிருங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா அன்சீன் பேசேஜ். அதுல பாத்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ அப்படின்றது முன்னாடி பார்த்திருந்தோம். அது வந்து பார்ட் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா மொழி, இலக்கியம், வரலாறு இதுல இருந்தா கேள்விகள் கேட்பாங்க. இன்னமும் சொல்ல போனா இதே கேள்விகள் கூட நம்மளுடைய எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பேராகிராஃபை எடுத்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. இது வந்து அவ்வளவு கஷ்டமான ஒரு பார்ட்டே கிடையாது. அந்த பேராகிராஃபை படிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் எழுதணும் அப்படின்னா போதும். ஈஸியாக ஃபுல் மார்க் எடுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் எது அப்படின்னா இந்த படித்தல் திறன். சரிங்களா? அதாவது சிபிஎஸ்சி உங்கள்கிட்ட என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு படித்து பார்த்து தமிழை வந்து படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆன்சர் எழுத தெரியுமா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளானது. சரிங்களா? ரொம்ப கஷ்டமான ஒன்று கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒன்று தான். கவலைப்படாதீங்க. எப்படி நம்ம இதில் மார்க் எடுக்கிறது அப்படின்றது நான் சொல்லித்தரேன். ஒரு ட்ரிக்கையும் கடைசியாக அந்த வீடியோ முடியும் போது நான் சொல்லித்தரேன். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்சீன் பேசேஜ். இந்த பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? இதில் ஷார்ட் ஆன்சர். சார் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அந்த பேராகிராஃப் நிறையா இருக்கும். அதில் நம்ம சின்னதாக எடுத்து எழுதணும் அப்படின்னா அது போதும். சரிங்களா? அதுதான் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நமக்கு எத்தனை மார்க் இருக்க போகுது அப்படின்னா 5 மார்க் அப்படின்றது இருக்க போகுது. எத்தனை மார்க் இருக்க போகுது? 5 மார்க் அப்படின்றது இருக்க போகுது. இது எந்தெந்த டாபிக்ல வருது? மொழி, இலக்கியம், வரலாறு. இதுக்குள்ளதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் அப்படின்றது கவர் ஆக போகுது. சரிங்களா? பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, இப்போ இதுல எப்படி வந்து நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பின்வரும் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. இப்படிதான் கேட்பாங்க. பின்வரும் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. ஒண்ணு கிடையாது. இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபை படிச்சு பார்த்துட்டு அதுக்கு கீழே கொஸ்டின் இருக்க போது அதை பார்த்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த பேராகிராஃபை நம்ம நல்லா தெளிவா படிக்கணும். நல்லா கான்சியஸா படிக்கணும். அப்படி கான்சியஸா படிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 5 கேள்விகளை இந்த பேராகிராஃபை மேட்ச் பண்ணி என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ரொம்ப ஈஸி. சரிங்களா? பாருங்க, தமிழின் செழுமையான இலக்கிய பாரம்பரியத்தில் காப்பியங்கள் ஒரு தனி சிறப்பிடத்தை பெறுகின்றன. தமிழுடைய செழுமை, தமிழுடைய செழுமையான இலக்கிய பாரம்பரியத்துல நம்மளுடைய தமிழ் ரொம்ப தொன்மையானது, ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லுவோம். சார் காப்பியம்னா காப்பியா சார்? கோல்டு காஃபியா இல்லை வந்து ஹாட் காஃபியா சார் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. காப்பியம். சரிங்களா? காப்பியம், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம் சொல்லுவோம்ல, அதை தான் சொல்றாங்க. அப்ப தமிழுடைய செழுமையான இலக்கிய பாரம்பரியத்துல காப்பியங்கள் ஒரு தனிச்சிறப்பை பெறுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி காப்பியங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிச்சிறப்பை பெற்றிருக்கு. ஐம்பெருங்காப்பியமா இருந்தாலும் சரி, ஐஞ்சிருங்காப்பியமா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஓகே. இவை பெரும்பாலும் நீண்ட கதை பின்னலையும் விரிவான வர்ணனைகளையும் பல்வேறு கிளை கதைகளையும் கொண்டவை. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பெருங்காப்பியம் அப்படின்றது ஒருத்தவன் பிறந்ததுலேருந்து அவன் இறக்குற வரை இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பத்தி பேசும். அதுதான் பெருங்காப்பியம் அப்படின்றதே அதான். அதனாலதான் நீண்ட கதைகளா இருக்கும். இப்ப நீங்க சிலப்பதிகாரத்தெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அவன் கோவலன் பிறந்ததுல ஸ்டார்ட் பண்ணி கண்ணகியுடைய அப்பா யாரு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி, அதனாலதான் குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கடைசி இறக்குற வரையும் ஃபுல்லா பேசிட்டு போவாங்க. கடைசியா கண்ணகி வந்து மதுரை நகர் எரிக்கிறது வரையும் அந்த கதை போகும். எப்படி கவுந்தடிகள் அவங்களை வந்து அழைச்சிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு பெரிய நீண்ட ஒரு கதையா இருக்கும். இவை பெரும்பாலும் நீண்ட கதை பின்னலையும் விரிவான வர்ணனைகளையும், விரிவான வர்ணனை அப்படின்னா ரொம்ப பெருசா, ரொம்ப அப்படியே வர்ணனைப்படுத்தி சொல்றது. அதாவது நம்மள்ட்ட கேட்போம்ல, உனக்கு ட்ரிப்பு போயிட்டு வந்த ட்ரிப் எப்படியா இருந்துச்சு சார்? செம்மையா இருந்துச்சு சார். சார் அந்த ரோலர் கோஸ்ட்ல ஏறணும் போது பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு, அப்புறம் போகும்போது செம்ம எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. அந்த மாதிரி அதுல வர்ணனைகள் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எக்ஸைட்மெண்டா இருந்ததெல்லாம் பேசுற மாதிரி. அப்ப விரிவான வர்ணனைகளையும் பல்வேறு கிளை கதைகளையும், அதுக்குள்ள பிளாஷ்பேக், இப்போ படத்துலலாம் ஃப்ளாஷ்பேக் வருதுல்ல,
அந்த மாதிரி அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஐம்பெருங்காப்பியங்களும் அறியப்படும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகியவை தமிழ் காப்பியங்களில் மிக முக்கியமானவை. இந்த பேராகிராஃப்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. தமிழுடைய செழுமையான இலக்கிய பாரம்பரியத்துல நம்மளுடைய காப்பியங்கள் ஒரு தனிச்சிறப்பு பெற்றிருக்குது. இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட கதை பின்னலையும் விரிவான வர்ணனைகளையும் பல்வேறு கிளை கதைகளையும் கொண்டிருக்குது. ஐம்பெருங்காப்பியங்கள் என அறியப்படக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் காப்பியங்கள்லேயே ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அப்படின்றது உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்று. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தது. இவற்றுள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இதுல இருந்தா உங்களுக்கு கேட்கலாம், கொஸ்டின்லாம் இப்படிதான் கேட்பாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுகின்றன. ஏன் சார் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம்னு சொல்றாங்க? நல்ல கேள்வி. ஏன்னா சிலப்பதிகாரத்துடைய கதை தொடர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை காப்பியத்துல தொடர்ந்து வரும். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா? ஓகே. இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரம் கண்ணகி என்னும் பெண் தன் கணவன் கோவலனுக்காக நீதி கேட்டு போராடிய கதையை விவரிக்கிறது. இது நான் இந்த கதையை நான் முன்னாடி கிளாஸ், அதாவது யூடியூப் கிளாஸ்ல நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து யூடியூப்லையும் எப்பயாச்சும் நான் அது என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கதையை ஃபுல்லா சொல்றேன். ஏன்னா அந்த கதையை நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் போயிடும், ஒரு 25 நிமிஷம் போயிடும். அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே போயிடும். அதனால அந்த கதையை இப்போதைக்கு நான் சொல்லலை. அந்த கதையை நம்ம யூடியூப்ல நம்ம கிளாஸ் கவனிக்க வருவீங்களே, அப்போ அந்த கதையை நான் சொல்றேன். சரியா? ஓகே. சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார் என்றால் இளங்கோவடிகள். ஏன் மணிமேகலை இரட்டை காப்பியம்னு சொல்றாங்க? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், சிலப்பதிகாரத்துடைய கதை தொடர்ச்சி மணிமேகலையும் வருது. சோ அதனாலதான் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்கிறார்கள். இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரம். அப்ப சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாரு? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாரு? இளங்கோவடிகள். கண்ணகி என்னும் பெண், கண்ணகி அப்படின்ற ஒரு பொண்ணு தன் கணவன் கோவலனுக்காக, தெரியும்ல கோவலன் இறந்துருவான். அப்ப கண்ணகி போய் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஒரு கார்ச்சிலம் எடுத்துட்டு போய் அந்த பாண்டியமனுடைய அவையில உடைச்சி இது என்னுடையதுதான், என்னுடைய கணவனுக்கும் நானும் உங்களுடைய சம்பாத்தியத்துல வாங்கினதுதான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்லும் போதே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாண்டியமன்னன் தன்னுடைய உயிரை நீத்துக் கொள்வான். இது உங்களுக்கு தெரியும். இக்காப்பியம் தமிழரின் கலை, பண்பாடு மற்றும் ஆட்சி முறைகளை விரிவாக பேசுகிறது. இந்த காப்பியம் எதை பத்தி பேசுது அப்படின்னா தமிழருடைய கலை, நம்மளுடைய கலையை பத்தி பேசுது. நம்மளுடைய கலை என்ன, நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்மளுடைய பண்பாடை பத்தி பேசுது. மற்றும் ஆட்சி முறை, அந்த காலத்துல மன்னன் எப்படி ஆட்சி புரிந்தான். இப்போ இந்த இடத்துல அந்த மன்னன் பாத்தீங்க அப்படின்னா இந்த உண்மை தெரிஞ்ச உடனே உயிரை விட்டுருவார். என்ன சார் சொல்றீங்க? உயிரை விட்டுருவாரா? ஆமா, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உயிரை விட்டுருவார். ஏன் சார் உயிரை விடுவாரு? உயிர் வாழலாம்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இதுவரையும் பாண்டிய குலத்துல இதுவரையும் தவறாக நீதி இழைத்தது இல்ல. நான் உன்னுடைய கணவன் கோவலனை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு நான் தவறாக நீதி இழைத்துட்டேன், அதனால நான் என் உயிரை விடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல உயிரை விட்டுருவார். யார் உயிரை விடுவா? யாருப்பா உயிரை விடுவா அந்த இடத்துல? பாண்டிய மன்னன். அப்போ ஆட்சி முறையை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த மாதிரி மணிமேகலை சீத்தலை சாத்தனாரால் இயற்றப்பட்டது. அப்போ இந்த இடத்துல சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். மணிமேகலை இயற்றியவர் யார்? அது சீத்தலை சாத்தனார். மணிமேகலை இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். புரியுதுங்களா? இதுவரை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. இந்த மணிமேகலை பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகார கதையுடைய தொடர்ச்சி தான். சிலப்பதிகார கதையுடைய தொடர்ச்சி தான் எது அப்படின்னா இந்த மணிமேகலை. சரிங்களா? இந்த பாயிண்ட் புரியணும். இது பௌத்த சமய கருத்துக்களையும் அறநெறிகளையும் வலியுறுத்துகிறது. இந்த மணிமேகலை நூல் பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த சமயம், சரிங்களா, பௌத்தம்னு சொல்லுவோம்ல, அந்த சமய கருத்துக்களையும் அறநெறிகளையும் நம்மள்ட்ட என்ன பண்ணதான் வலியுறுத்துது. சமய கருத்துக்கள் அப்படின்னா அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், இந்த மாதிரி நாங்கள் வெள்ளை நிற உடையை தான் உடுத்துவோம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ். அறநெறினா போய் பேச மாட்டோம், திருட மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அறநெறிகள். அதுக்கடுத்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி சமண சமய கருத்துக்களை மையமாக கொண்ட ஒரு காப்பியம். பாருங்க, இந்த 50 காப்பியத்தை உள்ள கொண்டு வராங்க. சீவக சிந்தாமணி சமண சமய, சரிங்களா, எந்த சமயம்? இது சமணம், இது பௌத்தம். மணிமேகலை எது? பௌத்தம்.
சீவக சிந்தாமணி சமண சமய கருத்துக்களை மையமாக கொண்ட ஒரு காப்பியம். இந்த காப்பியங்கள் வெறும் கதைகளை சொல்லாமல் நீதி, அறம், சமூக விழுமியங்கள் மற்றும் சமய தத்துவங்களை மக்களின் மனதிற்கு எளிமையாக கொண்டு சேர்த்தன. இந்த காப்பியங்கள் தான் என்ன பண்ணுது, வெறும் கதையை மட்டும் சொல்லாம அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீதி, அறம், சமூக விழுமியங்கள் மற்றும் சமய தத்துவங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காப்பியம் ஐம்பெருங்காப்பியம். இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன சார் தெரிய வரும், ஏன் சார் இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் எந்த மாதிரி தவறான வழியில போனா என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றது இந்த காப்பியம் மூலமா கத்துக்க முடியும். ஒருத்தவன் கரெக்டா இருந்தா எந்த மாதிரி அந்த காலத்துல எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதை கத்துக்க முடியும். இப்போ ஒரு மன்னன் எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்திருக்கான், எந்த அளவுக்கு மத்தவங்க மீது அன்பு வச்சிருக்கான். இப்ப காதல், அதாவது கோவலனும் கண்ணகியும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காதல் புலப்படும். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களா. அப்போ இந்த காப்பியங்கள் மூலயமா பாத்தீங்கன்னா வெறும் கதை மட்டும் கிடையாது. இதன் மூலயமா பாத்தீங்க அப்படின்னா நீதி, அறம், சமூக விழுமியங்கள் மற்றும் சமய தத்துவங்களை மக்களின் மனதிற்கு எளிதாக கொண்டு செல்லக்கூடியதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த காப்பியங்கள் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நம்ம கொஷின்குள்ள போயிடலாம். முதல் கேள்வியான கொஷின்குள்ள நம்ம போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இந்த மொத்த பேராகிராஃபையும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ரீகால் பண்றேன். நமக்கு ஆன்சர் எழுதும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதைதான், பின்வரும் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. தமிழின் செழுமையான இலக்கிய பாரம்பரியத்தில் காப்பியங்கள் ஒரு தனி சிறப்பிடத்தை பெறுகின்றன. தமிழுடைய செழுமையான இலக்கிய பாரம்பரியம், தமிழுடைய செழுமையான இலக்கிய பாரம்பரியத்துல காப்பியங்கள் ஒரு தனி சிறப்பிடத்தை பெற்றிருக்கு. காப்பியம்னா நீ நினைக்கிற மாதிரி சார் காப்பியா சார், அப்போ கோல்டு காப்பி இல்ல சார், என்னது நார்மல் ஹாட் காஃபி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, சரியா. காப்பியம் அப்படின்றது அதாவது பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரையும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை செய்திகள், அந்த வாழ்க்கை நிகழ்வுகள், அதை பத்தி பேசக்கூடியது, சரிங்களா. அதனால காப்பி அப்படின்னா அந்த காப்பிக்கு போயிடக்கூடாது, ஓகேவா. இவை பெரும்பாலும் நீண்ட கதைகளை தான் இது வலியுறுத்துது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்து இறக்குற வரையும் பேசக்கூடியதா இருக்கு. அப்போ இது பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா நீண்ட கதை பின்னலையும் விரிவான வர்ணனைகளையும், நீண்ட கதை பின்னலையும் விரிவான வர்ணனைகளையும் பல்வேறு கிளை கதைகளையும் கொண்டவை, பல்வேறு கிளை கதைகளையும் கொண்டவை தான் எது அப்படின்னா நம்மளுடைய இந்த காப்பியங்கள். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள் அறியப்படக்கூடியது எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்களா இருக்கக்கூடியது. என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அதுக்கடுத்து பாருங்க, இதுல சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை என்ன சொல்றாங்க அப்படின்னா இரட்டை காப்பியம்னு சொல்றாங்க. இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டதா எது அப்படின்னா நம்மளுடைய சிலப்பதிகாரம். அதுல கண்ணகியையும் கோவலனையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் கேரக்டரா கொண்டு வந்திருப்பாங்க. அதுல நீதி கேட்கும் போது அரசன் இறக்குறதையும் அந்த இடத்துல நீதி விஷயத்தையும் அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. அப்ப இந்த காப்பியம் பாத்தீங்க அப்படின்னா தமிழுடைய கலையை பத்தி பேசுது, பண்பாட்டை பத்தி பேசுது, ஆட்சி முறையை பத்தி பேசுது, இந்த மாதிரி எல்லாத்த பத்தி பேசுது. மணிமேகலை இயற்றுறது யாரு அப்படின்னா சீத்தலை சாத்தனார் இயற்றிருக்காரு. இது ஆக்சுவலா எந்த நூல்ல வரக்கூடியது அப்படின்னா பௌத்த நூல்ல வரக்கூடியது. அதுக்கடுத்து சீவக சிந்தாமணி சமண சமய கருத்துக்களை கொண்ட ஒரு காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. இந்த காப்பியம் வெறுமனையே ஒரு கதை கிடையாது. இது எந்த மாதிரி வாழ்ந்தாங்க, எந்த மாதிரி அறத்தோட இருந்தாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயத்தை கொண்டு வந்ததுதான் எது அப்படின்னா நம்மளுடைய இந்த காப்பியங்கள். இப்போ நம்ம கேள்விக்குள்ள போயிடலாம். தமிழ் காப்பியங்களின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றியது, தமிழ் காப்பியத்துல முக்கிய சிறப்பம்சங்கள்ல ஒன்றியது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீண்ட கதை பின்னல். அந்த தமிழ் காப்பியம் வேற மொழியில் இருக்கக்கூடிய காப்பியெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், பெருசா பேச மாட்டாங்க. ஆனா தமிழ் காப்பியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே பிறந்ததுல இருந்து இறக்குற வரையும் பேசுவாங்க. என்னென்னலாம் நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் போனாங்க, அதுக்குள்ள பிளாஷ்பேக் வரும். அந்த மாதிரி பெரிய கதையா போகும். அதுக்கடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ நீண்ட கதை பின்னல்கள், விரிவான வர்ணனைகள், கிளை கதைகள். சார் இப்போ நீங்க எழுதிருக்கீங்கல்ல சார், இந்த மாதிரி நாங்க ரொம்ப ஷார்ட்டா எழுதலாமா அப்படின்னா எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்து எழுதும்போது ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணுங்க, அது இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப 2-3 வரியெல்லாம் எழுதக்கூடாது, 2-3 வரியெல்லாம் எழுதிடக்கூடாது. ஒரு அதிகபட்சம் ஒரு 2 லைன்ஸ், 2 லைன்ஸ்ல 1.5 லைன் தான் வரணும். அதுதான் 2 லைன்ஸ்ன்னு சொல்றேன். நீங்க இப்படிக்கே பக்கமா எழுதக்கூடாது இந்த கேள்விகள் எழுதலாம். ஏன்னா அவங்க ஷார்ட்டா தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன் இவங்க மேலே என்ன கொடுத்துருக்காங்க, ஷார்ட் ஆன்சர் அப்படின்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம அந்த ஆன்சர் எழுதும் போது முடிஞ்ச அளவு கொஞ்சம் கிறிஸ்பா எழுதுற மாதிரி இருக்கணும். ஏன்னா திருத்தும் போது டீச்சர் ஒரு சைட்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு நோட்டு வச்சிருப்பாங்க, அதுல ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பர்ல கீ ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு டக்குன்னு திருத்துவாங்க. அப்ப திருத்தும் போது நமக்கு ஈஸியா இருக்கணும். அப்ப நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு திருத்துறதுக்கு ஈஸியா இருக்கணும், கரெக்டா.
அப்ப அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கணும். இங்க சென்டென்ஸா மேக் பண்ணலாமா? மேக் பண்ணலாம், தப்பே கிடையாது சரிங்களா. ஆனா கரெக்டா எழுதணும் சரிங்களா. ஓகே, அப்ப தமிழ் காப்பியங்களுடைய முக்கிய சிறப்பம்சங்கள்ல ஒண்ணு எது? நீண்ட கதை பின்னல். ரொம்ப கதை பெருசா போகும். அதுக்கடுத்து விரிவான வர்ணனைகள். எப்படி தெரியுமா இருந்துச்சு, அது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, சாதாரண விஷயத்தையே கொஞ்சம் பெருசா சொல்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. கிளை கதைகள். இப்போ வந்து மதுரை மாநகரை பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகி எரிப்பாங்க அப்படின்றத சொல்லுவாங்க, சாபம் விடுவாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள், அதுக்கடுத்து பெண்கள், முதியவர்கள் இவங்கெல்லாம் மட்டும் சேஃபா வந்துட்டு மதுரை மாநகர் எரியட்டும் அப்படின்னு சாபம் விட்டுருவாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு தீ பிளம்பு எரிஞ்சாம இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வர்ணனைகள் அப்படி சொல்லும் போது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது சரிங்களா. அப்ப இந்த மாதிரி வர்ணனைகள் இருக்கு, அதுக்குள்ள பிளாஷ்பேக் கதைகள்லாம் வரும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் தமிழ் காப்பியத்துல முக்கியமான சிறப்பம்சம். இரண்டாவது கேள்வி, இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் தமிழ் காப்பியங்கள் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. சார் இதை இப்படி சார் எடுத்து எழுதலாம், இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இந்த மாதிரி எழுதலாம். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது, இந்த மாதிரி எழுதலாம் சரிங்களா. ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணலாம், தப்புலாம் கிடையாது. மார்க் குறைக்கலாம் மாட்டாங்க, மார்க் கொடுப்பாங்க. இல்ல சார் நான் ஷார்ட்டாவே எழுதிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய விருப்பம். ஆனா அந்த மாதிரி எழுதுனா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்குன்னு 2 வரியெல்லாம் போயிடக்கூடாது சரியா. இந்த ஒரு பாயிண்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? என்ன சார் கேள்வி இது, ஜிஜிவி மேட்ரு சார், ஈஸியா போற போக்கில் ஆன்சர் பண்ணுவேன் சார் அப்படின்னு கரெக்டா இளங்கோவடிகள் போடணும் சரியா. மாத்தி கீத்தி போட்டுறாதீங்க, மார்க் போயிடும் சரிங்களா. இதெல்லாம் வந்து சார் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்காம இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்துரும் போது எப்படி சார் ஆன்சர் பண்றது அப்படின்னா, ஒரு கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃபை இன்னொரு வாட்டி படிக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஆன்சர் இருக்கு, இதை எடுத்து நம்ம எழுத போறோம். இரட்டை காப்பியங்களா? ஓகே, இரட்டை காப்பியமா 2வது லைன்ல ஆன்சர் இருக்கு, அதுல கை வச்சுட்டு ஆன்சர் எழுதணும் சரிங்களா. மாத்தி எழுதிடக்கூடாது, அந்த பாயிண்ட்டுக்காக தான் சொல்றேன் ஓகேவா. அடுத்து 4வது கேள்வி, சிலப்பதிகாரம் எந்த பெண்ணின் நீதி போராட்டத்தை பற்றி பேசுகிறது? நமக்கு வந்து ஜென்ரலாவே தெரியும், கண்ணகி. யாரை பத்தி பேசுறாங்க? கண்ணகியை பத்தி பேசுறாங்க. யாரை பத்தி பேசுறாங்க? கண்ணகியை பத்தி பேசுறாங்க. மணிமேகலை காப்பியம் எந்த சமய கருத்துக்களை வலியுறுத்துகிறது? மணிமேகலை முன்னாடியே சொன்ன பௌத்த சமயம். எந்த சமயம்? பௌத்த சமயம். அவ்வளவுதான். இப்படி எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 out of 5 கண்டிப்பா கிடைச்சிடும் உங்களுடைய ஷார்ட் ஆன்சர்ல. ஈஸியா இருக்கா? ஈஸியா மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கா? அவ்வளவுதான் சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து 2வது ஒரு பகுதி, பின்வரும் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. இதே மாதிரி சரிங்களா. மொழி, இலக்கியம், வரலாறு, அது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஒரு இதுல பாத்தீங்கன்னா மொழியை பத்தி பார்ப்பீங்க, இலக்கியத்தை பத்தி பார்ப்பீங்க, அடுத்து வரலாறை பத்தி பார்ப்பீங்க. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து ஒரு கொஸ்டினா பார்க்க போறோம் சரிங்களா. ஓகே, 2வது கேள்வி அப்படின்றது பாருங்க, பின்வரும் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. பின்வரும் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்க காலம் என்பது தமிழ் சமூகத்தின் மிகவும் செழிப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது. சங்க காலம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சமூகத்துடைய மிகவும் செழிப்பான காலகட்டம். அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதை கூட சொல்லுவாங்க, காக்கா வந்துச்சு அப்படின்னா கல்லை விட்டு எறிய மாட்டாங்களாம், தன்னுடைய கம்மலை எடுத்து எறிவாங்களாம். என்ன சொல்லுவாங்க? தன்னுடைய பாட்டி, வயதான பாட்டி தான் தன்னுடைய கம்மல் எடுத்து எறிவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு கதை சும்மா அந்த மாதிரி, அந்த அளவுக்கு செழிப்பா இருந்தாங்க. இப்ப சொல்லுவோம்ல, எந்த அளவுக்கு செழிப்பா இருந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அந்த எந்த அளவுக்கு செழிப்பா இருந்தோம் தெரியுமா? ஏதாச்சும் காக்கா வந்து ஏதாச்சும் சாப்பிட்டுச்சு அப்படின்னா நாங்க கல்லை விட்டு அடிக்க மாட்டோம், கம்மலை எடுத்து அடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்துல தமிழ் சமூகம் எல்லா விஷயத்திலயுமே செழிப்பா இருந்துச்சு. நாட் ஈவன் இது பணத்துல மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலயுமே நல்ல ஹெல்த்து, நல்ல பாரம்பரியம், நல்ல பண்பாடு, இந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்தோங்கி இருந்துச்சு நம்மளுடைய சங்க காலத்துல. சங்க காலம் என்பது தமிழ் சமூகத்தின் மிகவும் செழிப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது. இக்காலத்தின் சமூக அமைப்பு மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருந்தது. நிலத்தின் அடிப்படையில் மக்கள் 5 திணைகளாக பிரிக்கப்பட்டனர். இது நமக்கு நல்லாவே தெரியும்ல. 5 நிலமா பிரிச்சிருந்தாங்க. ஐவகை நிலம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கூட அகப்பூர் இலக்கணம் நடத்தும் போது நீங்களாம் சொன்னீங்க கரெக்டா ஆன்சர். என்னன்னு தெரியுமா? ஐவகை நிலங்கள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது நமக்கு தெரியும். குறிஞ்சி அப்படின்னா என்ன? மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சி அப்படின்னா என்ன? மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சிக்கு அடுத்து முல்லை. முல்லை அப்படின்னா என்ன? காடும் காடு சார்ந்த இடமும். காடும் காடு சார்ந்த இடமும். அதுக்கடுத்து மருதம். மருதம்னா என்ன? வயலும் வயல் சார்ந்த இடமும். மருதம்னா என்ன? வயலும் வயல் சார்ந்த இடமும். அதுக்கடுத்து பாலை, நெய்தல். நெய்தல் பாத்தீங்க அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல்
கடலும் கடல் சார்ந்த இடமும். அதுக்கடுத்து பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். இது வந்து நமக்கு பேசிக்கா தெரியக்கூடியது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை பாலை அப்படின்னா பாலைவனம், அதாவது சுரமும் சுரம் சார்ந்த இடமும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. ஒவ்வொரு திணைக்கும் உரிய தனிப்பட்ட தொழில்கள், கடவுள்கள், பண்பாடு மற்றும் வாழ்வியல் முறைகள் இருந்தன. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான கடவுள் இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நீர் இருக்கும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய காடு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பூ இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய இசை இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா என்ன பண்ணுவாங்க, ஐந்து நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மக்களுக்கு ஏற்ற உணவு, அவங்களுடைய உறைவிடம், அவங்க இருக்கக்கூடிய விலங்குகள், இது எல்லாமே மாறுபடும். எல்லாமே என்ன ஆகும், மாறுபடும். குறிஞ்சி நிலத்துக்கு இருக்கிறது பாலை நிலத்துக்கு இருக்காது, பாலை நிலத்துக்கு இருக்கிறது முல்லை நிலத்துக்கு இருக்காது, முல்லை நிலத்துக்கு இருக்கிறது மருத நிலத்துக்கு இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லா வேறுபடும் அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப சங்க காலத்துல தமிழ் சமூகம் மிகவும் செழிப்பான காலகட்டமா இருந்துச்சு அப்படின்னு தெரியுது. இந்த காலகட்டத்துல சமூக அமைப்புகள் மிக தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்துல அந்த சமூக அமைப்பு அப்படின்றது மிக தெளிவா வரையறுக்கப்பட்டிருந்துச்சு. அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா 5 திணைகளாக பிரிச்சிருக்காங்க. மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, 5 திணைகளாக பிரிச்சிருக்காங்க. அதுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, சரிங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு திணைக்கும் உரிய தனிப்பட்ட தொழில்கள், கடவுள்கள், பண்பாடு மற்றும் வாழ்வியல் முறைகள் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்றது தெரிய வருது. அரசர்கள், வேளிர்கள் மற்றும் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சனர். இதெல்லாம் வரைக்கும் நமக்கு தெரியும். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இது நமக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சேரா, சோழா, பாண்டியா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. மூவேந்தர்கள், சரிங்களா, மூவேந்தர்கள். அப்போ அரசர்கள், வேளிர்கள் மற்றும் மூவேந்தர்கள். அந்த காலகட்டத்தில் அரசர்கள் வாழ்ந்தாங்க, வேளிர்கள் வாழ்ந்தாங்க, மூவேந்தர்கள் வாழ்ந்தாங்க. சேரர், சோழர், பாண்டியர் இந்த மாதிரி அவங்க ஆட்சி செஞ்சாங்க. மக்கள் அன்பையும் வீரத்தையும் வாழ்வின் இரு கண்களாக போட்டினர். மக்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவங்க மீது அன்பு வச்சிருப்பாங்க. அதே சமயம் தன்னுடைய நாட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா உடனே களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி இப்பயுமே போர்லாம் நடக்குது, சண்டையெல்லாம் நடக்குது. அந்த காலகட்டத்தில் சொல்லவா வேணும், கண்டிப்பா சண்டை நடந்திருக்கும். வேற வேற நான் வந்து சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் நடந்திருக்கும், சோழர்களுக்கும் பாண்டியர்கள் நடந்திருக்கும். இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அன்போடு இருப்பாங்க. ஆனா தன் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து போர்க்களத்துல இறங்கிடுவாங்க. வீரத்தையும் வாழ்வின் இரு கண்களாக போட்டுறாங்க. என்னது, ஒரு சைடு அன்பு, ஒரு சைடு வீரம், அந்த மாதிரி என்ன பண்ணுப்பாங்களாம், நினைச்சுப்பாங்களாம். வீரம் என்பது புற வாழ்விலும், காதல் என்பது அக வாழ்விலும் முதன்மை பெற்றன. வீரம் அப்படின்றது புற வாழ்வு, அதாவது புற 400 பாத்தீங்க அப்படின்னா வீரம், கல்வி, கொடை இதை பத்தி பேசக்கூடியது. வீரம் என்பது புற வாழ்வு. வீரம் என்பது எதை பத்தி பேசுறாங்க, புற வாழ்வு. ஒரு மண் எந்த அளவுக்கு வீரத்தோட இருந்தான், எந்த அளவுக்கு கல்வியோட இருந்தான், எந்த அளவு வந்து அவன் படிப்போட இருந்தான், எந்த அளவுக்கு கொடை கொடுத்தான், இந்த மாதிரி பேசக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புறம். அதனாலதான் புற 400 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அகம் அப்படின்னா என்ன சார், அதாவது தலைவன் தலைவி இடையிலான காதல் உறவு நிலை, எந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு, அவங்களுடைய உறவு நிலை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய எப்படி மற்றவங்க வந்து உபசரிச்சாங்க, இதை பத்திலாம் பேசுறது பாத்தீங்க அப்படின்னா அகம். அப்போ காதல் என்பது வாழ்வின் அக வாழ்வில் முதன்மையாக பெற்றன. சங்க புலவர்கள் மன்னர்களையும் கொடை வள்ளல்களையும் போற்றி பாடினர். அப்ப புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு மன்னர்களை பார்த்து பாட்டு பாடுவாங்க. மன்னா நீ இந்த மாதிரி இருக்கியே மன்னா, நீ வந்து இந்த மாதிரி ஆட்சி செய்யற மன்னா, நீ வந்து வேற லெவல் மன்னா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, போய் பாட்டு பாடுவாங்க. இது நம்ம வந்து லிங்கேசன் படமா, லிங்கேசனா என்ன ஒரு படத்துல நம்ம வந்து பார்த்துருப்போம், சரியா, அந்த மோனா சாங் கூட வரும்ல, அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து இந்த மாதிரி வந்து லிங்கா, அந்த படம் பேர் வந்து லிங்கா. அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் ராஜாவா வருவாரு, ஒருத்தர் போய் பாட்டு பாடுவாரு. பாட்டு பாடும்போது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க கடைசியா. அந்த மாதிரி அது ஒரு கதை நடக்கும், சரியா. அந்த மாதிரி போய் பாட்டு பாடணும் அப்படின்னா பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. இல்லைன்னா 23ஆம் புலிகேசி அந்த படம் போய் பாட்டு பாடணும் அப்படின்னா நமக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. இது நமக்கு தெரியக்கூடிய ஒன்று. அப்போ மன்னர்களை பார்த்து புலவர்கள் என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. மன்னர்களை பார்த்து புலவர்கள் பாட்டு பாடுவாங்க. கொடை வள்ளல்களையும் போற்றி பாடினர். வணிகம் பிசினஸ், விவசாயம் மற்றும் கைவினை தொழில்கள் செழித்து விளங்கின. கைவினை தொழில்கள்னா என்ன சார், சின்ன சின்னதா வந்து கைவினை தொழில்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வீட்டில் உட்காந்து இந்த பத்தியெல்லாம் செய்வாங்க, பத்தி ரெடி பண்ணுறது, சூடம் ரெடி பண்ணுறது, இதெல்லாம் கைவினை தொழில். தமக்குன்னு ஒரு கைவினை இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கைவினை தொழில். இல்லைனா வந்து மர வேலைப்பாடு,
இல்லைன்னா கல் தச்சர்கள், இதெல்லாம் வந்து தனக்குன்னு ஒரு வேலை வச்சிருப்பாங்க, அவங்க அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க தனியா. இந்த மாதிரி கைவினை தொழில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வளர்ந்துச்சு. இப்போ கூடை முடையிறது இதெல்லாம் ஒரு கைத்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க, கைவினை தொழில்கள். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கூடை அந்த நாரிலே பார்த்தீங்க அப்படின்னா உருவ பொம்மையெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடியது தான் கைவினை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளிநாட்டு வணிக உறவுகள் குறிப்பாக ரோமானியர்களுடன் மிகவும் விரிவாக இருந்தன. சங்க காலத்தில் பெண்கள் கல்வி கற்கவும் சமுதாயத்தில் பங்கேற்கவும் உரிமை பெற்றிருந்தனர். இது தமிழ் சமூகத்தின் ஒரு முற்போக்கான காலகட்டமாக அமைந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு வணிக உறவுகள், ஃபாரின்ல பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வச்சுருந்துருக்காங்க. நினச்சி பார்க்க முடியுதா? இப்போலாம் வந்து ஃப்ளைட் இருக்குது, கப்பல் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இதில் மாதிரிலாம் எதுவுமே பெருசாக கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே ஃபாரினோட நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக யாரோட பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க? ரோமானியரோட பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் விரிவாக இருந்தன. சங்க காலத்தில் பெண்கள், யாரு? பெண்கள் கல்வி கற்கவும், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? படிக்கிறதுக்காகவும் சமுதாயத்தில் பங்கேற்கணும். எங்கே போய் பங்கேற்கணும்? சமுதாயத்தில். ஏன்னா அதுக்கடுத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை அடக்க ஆரம்பிச்சாங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுப்பூதக்கூடிய பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும், ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பேர், எங்கள் அம்மாலாம் படிக்கல, சரிங்களா, நம்ம நிறைய பேர் படிக்காமல் இருந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒடுக்குமுறை அதிகமாக இருந்துச்சு. அவங்களாம் வந்து ஸ்கூல் போகணும்னு நினைச்சாலே போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பெண்கள் நாளை வீட்டில் தான் இருக்கணும். அப்போது அவங்களுடைய வேலை என்னவா இருக்கும்? வெறுமனையாக வந்து சமைக்கணும் அப்படின்னா அப்போ கேஸ் சிலிண்டர்லாம் இருந்துச்சா என்ன? அதெல்லாம் இல்லை. வெறுமனையாக வீட்டில் அடுப்பு இருக்கும், அதுவும் எரியாது. அப்போ அந்த ஊதாங்குழல் இருக்கும், அதை எடுத்து என்ன பண்ணணும்? ஃபூன்னு ஊதணும். சரியா? அப்போ அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்ட காலம் மாறுனுச்சு. அப்போ அந்த காலத்திலே மாறி இருக்கு. சரிங்களா? எப்போ? சங்க காலத்தில். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? பெண்கள் கல்வி கற்றிருக்காங்க, சமுதாயத்தில் பங்கேற்கவும் உரிமை பெற்றிருந்தனர். இது தமிழ் சமூகத்தின் ஒரு முற்போக்கான காலகட்டமாக அமைந்தது அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஒரு குட்டி ரீகேப் அப்படின்றது பார்த்துருவோம், பாருங்க. சங்க காலம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சமூகத்துடைய மிகவும் செழிப்பான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 5 தனியாக பிரிக்கிறாங்க: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசர்களாக இருக்கட்டும், வேலிர்களாக இருக்கட்டும், மூவேந்தர்களாக இருக்கட்டும், சேர சோழர் பாண்டியர்களாக இருக்கட்டும், அவங்க ஆட்சி புரிகிறாங்க. மக்கள் எப்பயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்பையும் வீரத்தையும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 கண்களாக வச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா புறவாழ்வு அகவாழ்வுன்னு பிரிக்கிறாங்க. புறவாழ்வு அப்படின்றது வீரம், கொடை, கல்வி, இதை பற்றி பேசக்கூடியது. அகவாழ்வு அப்படின்றது காதல், தலைவன் தலைவி மீது கொண்டிருக்கக்கூடிய காதல், எந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு, இதை பற்றி பேசக்கூடியது. பார்த்தீங்க அப்படின்னா இது அகவாழ்வை பற்றி பேசுகிறாங்க. இது அகநானூறு, அகத்தை பற்றி பேசக்கூடியதாக வரக்கூடியது. சங்க புலவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மன்னர்களையும் கொடை வளர்களையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போய் சந்திச்சிருக்காங்க, பாட்டு பாடியிருக்காங்க. அதன் மூலயமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? வருமானம் ஈட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வணிகம், விவசாயம், கைவினை தொழில்கள் இந்த மாதிரி செழித்து வளர்ந்துருக்கு. வெளிநாட்டு வணிக உறவுகள், ஃபாரின்ல பிஸ்னஸ் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ரோமானியர்களோட மிகவும் விரிவாக இருந்திருக்கு. சங்க காலத்தில் பெண்கள் கல்வி கற்கவும் சமுதாயத்தில் பங்கேற்கவும் உரிமை பெற்றிருந்தாங்க. இது தமிழ் சமூகத்தின் ஒரு முற்போக்கான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தமிழ் சமூகத்துடைய ஒரு முற்போக்கான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கேள்விக்குள்ள போயிடலாம். சங்க காலத்தில் மக்கள் நிலத்தின் அடிப்படையில் எத்தனை திணைகளாக பிரிக்கப்பட்டனர்? ரொம்ப ஈஸி, 5 திணைகளாக பிரிக்கப்பட்டனர். அவ்வளவுதான் சார். இப்போ இதை இப்படி நான் எழுதலாமான்னு சொல்லுங்க சார். அதாவது சங்க காலத்தில் மக்கள் நிலத்தின் அடிப்படையில் 5, இந்த இடத்துல எத்தனை மட்டும் அடிச்சுட்டு 5 திணைகளாக பிரிக்கப்பட்டனர் எழுதிக்கலாமா சார்? எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணலாம். ஆனா நீங்க இந்த 5 எழுதுறது கொஞ்சம் ஹைலைட்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி எழுதும்போது. சரிங்களா? அகம் மற்றும் புறம் என்பவை சங்க இலக்கியத்தில் எவற்றை முதன்மைப்படுத்துகின்றன? அகம் மற்றும் புறம் என்பவை சங்க இலக்கியத்தில் எவற்றை முதன்மைப்படுத்துகின்றன? அதாவது அகம் அப்படின்னா காதல், தலைவன் தலைவி இடையிலான காதல், அவங்களுடைய உறவு நிலை, அவங்களுடைய விருந்தோம்பல், இதை பத்தி பேசக்கூடியது. புறம் அவங்களுடைய வீரம், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய கொடை, இதை பத்தி எல்லாம் பேசக்கூடியது புறம். அதனாலதான் இந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. காதல் அப்படின்றது அகத்தை பத்தி பேசக்கூடியது, வீரம் அப்படின்றது புறத்தை பத்தி பேசக்கூடியது. சரிங்களா? அதுதான் இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க எக்ஸாக்டா எழுதணும் அப்படின்னா இதுவே போதும். தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலை அப்படின்னு இந்த இடத்துல நீங்க பிராக்கெட் எழுதுனீங்க அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வீரம், அது மட்டும் இல்லாம கொடை, கல்வி, இதை கூட எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. சங்க காலத்தில் வணிக உறவுகள் எந்த வெளிநாட்டருடன் குறிப்பாக இருந்தது? ரோமானியர்களோட. யாரோட இருந்துச்சு? ரோமானியர்களோட தான் குறிப்பா அவங்க பிசினஸ் பண்ணாங்க. யாரு? தமிழர்கள். யாரோட பிசினஸ் பண்ணாங்க? ரோமானியர்கள். யாரோட பிசினஸ் பண்ணாங்க? ரோமானியர்கள். சங்க புலவர்கள் பெரும்பாலும் யாரை போற்றி பாடினர்? யாரப்பா சங்க புலவர்கள் பெரும்பாலும் போற்றி பாடினாங்க? மன்னர்கள்,
மற்றும் கொடை வள்ளல்கள். மன்னர்களையும் கொடை வள்ளல்களை என்ன பண்ணாங்க? புலவர்கள் போற்றி பாடினாங்க. யாரு போற்றி பாடியிருக்கா? புலவர்கள். புலவர்களை யாரை போற்றி பாடியிருக்காங்க? மன்னர்களையும் கொடை வள்ளல்களையும் போற்றி பாடியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அடுத்து 5வது கேள்வி, சங்ககால சமூகத்தில் பெண்கள் எந்த வகையில் முக்கியத்துவம் பெற்றிருந்தனர்? சங்ககால சமூகத்துல பெண்கள் எந்த வகையில் முக்கியத்துவம் பெற்றிருந்தாங்க? அவங்களால படிக்க முடிஞ்சது, அவங்களால சமுதாயத்துல பங்கேற்க முடிஞ்சது, உரிமை பெற்றிருந்தாங்க. இதனாலதான் அந்த காலத்துல பெண்கள் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல பங்கேற்றிருந்தாங்க. அப்போ அவங்களால கல்வி கற்க முடிஞ்சது, அவங்களால படிக்க முடிஞ்சது, அவங்களால சமுதாயத்துல பங்கேற்க முடிஞ்சது. எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு நார்மல் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா கூட பெண்களால் பங்கேற்க முடிஞ்சது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து 3வது கேள்வி பாருங்க. 3வது கேள்வியும் இதே மாதிரி குயிக்கா பார்த்துட்டு அடுத்து 4, 5. சரிங்களா? ஓகே, 5 கேள்வி இருக்க போது 5 கேள்வி தான் இதில் இருக்கக்கூடியதுல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, பின்வரும் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. பாண்டியர்கள் தமிழ்நாட்டின் மூவேந்தர்களில் ஒருவர். பாண்டியர்கள் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூவேந்தர்கள் ஒருவர் தெரியும்ல? சேரர், சோழர், பாண்டியர். இதுல பாண்டியர் பாத்தீங்க அப்படின்னா மூவேந்தர்கள்ல ஒருத்தவங்க தான் யாரு? பாண்டியர். சேரர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அடுத்து சோழர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அடுத்து பாண்டியர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ மூவேந்தர்கள் ஒருத்தவங்க யாரு? அது சேரர்களா இருக்கலாம், சோழர்களா இருக்கலாம், பாண்டியர்கள். இவங்க மூணுமே பாத்தீங்க அப்படின்னா மூவேந்தர்கள் ஒருத்தவங்க தான். சரிங்களா? இப்போ பாண்டியர்கள் அப்படின்றது தமிழ்நாட்டின் மூவேந்தர்கள் ஒருவர். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? பாண்டியர்கள் தமிழ்நாட்டின் மூவேந்தர்களில் ஒருவர். சங்ககாலம் தொட்டே இவர்களின் ஆட்சி நிறுவப்பட்டது. மதுரை இவர்களின் புகழ்பெற்ற தலைநகரமாக விளங்கியது. இவருடைய தலைநகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. மதுரை. அப்போ பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்தது எது? மதுரை. சரிங்களா? பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்தது எது? மதுரை. பாண்டியர்கள் தமிழ்நாட்டின் மூவேந்தர்களில் ஒருவர் ஆவர். பாண்டியர்கள் தமிழ்நாட்டின் மூவேந்தர்களில் ஒருவர் ஆவர். யார் அந்த மூவேந்தர்கள்? சேரர், சோழர், பாண்டியர். யார் யாரு? சேரர், சோழர், பாண்டியர். அவங்களதான் என்ன சொல்லுவோம்? மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப பாண்டியர்கள் தமிழ்நாட்டின் மூவேந்தர்களில் ஒருவர் ஆவர். சங்ககாலம் தொட்டே இவர்களின் ஆட்சி நிறுவப்பட்டது. சங்ககாலம் தொட்டு, சங்க காலத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஆட்சி அப்படின்றது நிறுவப்படுது. இவருடைய ஆட்சி அப்படின்றது நிறுவப்பட்டுச்சு. அதுல இவருடைய தலைநகரம் எது அப்படின்னா மதுரை. சரிங்களா? இவருடைய தலைநகரம் எதுவா இருந்துச்சு? மதுரையா இருந்துச்சு. அதுக்கடுத்து மதுரை மாநகரம் சங்க இலக்கியத்திற்கும் கலைகளுக்கும் வணிகத்துக்கும் ஒரு முக்கிய மையமாக இருந்தது. சும்மா இருக்குமா? மதுரை நகரம் தெரியும்ல, தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. இப்போ நைட்டு நடுராத்திரி போனீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கச்சமச்சம் எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. கடையெல்லாம் ஓப்பனில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனா மதுரையை. இப்போ மதுரை மாநகரம் பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க. கச்சன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நிறையா இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஏதாச்சும் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நைட்லேயே ஃபுல்லாக வேலை பார்ப்பாங்க. எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். பஸ் எல்லாம் போய் நம்ம மாறுவோம்ல, பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தூங்குவாங்களா மாட்டாங்களா, இல்லை எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ நைட் ஷிஃப்ட்டுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்களா, அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பகல் மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன். இப்போ மதுரையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரியே இருக்கும். எப்பொழுதுமே ஒரு மாதிரி ஃபுல்லாக கூட்டமாகவே இருக்கும். ஃபுல்லாக கச்சன்னு மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே நிறைய மக்கள் அப்படின்றது இருப்பாங்க. அப்படியே நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் அந்த இடத்துல சொல்ல வரேன். மதுரை மாநகரம் சங்க இலக்கியத்திற்கும் கலைகளுக்கும் வணிகத்துக்கும் ஒரு முக்கிய மையமாக திகழ்கிறது. மதுரை மாநகரம் பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துக்கும், மதுரை மாநகரம் சங்க இலக்கியத்துக்கும் கலைகளுக்கும் வணிகத்துக்கும் ஒரு முக்கிய மையமா இருந்து. எது எதுக்கெல்லாம் முக்கியமா இருந்திருக்குன்னு பாருங்க. சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்துக்கு முக்கிய மையமா இருந்திருக்கு. கலைகளுக்கு முக்கிய மையமா இருந்திருக்கு. வணிகம் பிசினஸ் அதுக்கு முக்கிய மையமா இருந்திருக்கு. இந்த மாதிரி மதுரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு முக்கிய மையமா இருந்திருக்கு. பாண்டியர்கள் தமிழ்நாட்டின் மூவேந்தர்கள் ஒருத்தவங்க. அதுக்கடுத்து சங்ககாலம் தொட்டு இவருடைய ஆட்சி நிறுவப்படுது. அதுல மதுரை இவருடைய தலைநகரமா இருக்குது. இதுல மதுரை மாநகரம் சங்க இலக்கியத்துக்காகவும் கலைகளுக்காகவும் வாணிபத்துக்காகவும் ஒரு முக்கிய மையமா திகழுது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. பாண்டிய மன்னர்களில் நெடுஞ்செழியன் தலை சிறந்தவராக போற்றப்படுகிறார். யாரு தலை சிறந்தவராக போற்றப்படுறாரு? அதுலயும் பாண்டிய மன்னர்கள்ல யாருல? பாண்டிய மன்னர்கள்ல தலை சிறந்தவரா யார போற்றப்படுறாரு? நெடுஞ்செழியன். யாரு? நெடுஞ்செழியன். அப்போ நெடுஞ்செழியன் பாத்தீங்க அப்படின்னா பாண்டிய மன்னர்கள்லயே ஒரு தலை சிறந்த ஒரு மன்னன் அப்படின்னு போற்றப்படக்கூடியவரா இருக்காரு. சிலப்பதிகாரத்தில் வரும் கோவலன் கண்ணகி கதையில்
கதையில் நீதி வழங்கிய மன்னராக இவர் குறிப்பிடப்படுகிறார். இவர் தான் அந்த நெடுஞ்செழியன், இவர் தான் அந்த நீதியை வழங்கினவர். ரொம்ப தலை சிறந்த மன்னர். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவி பேர் பாத்தீங்க அப்படின்னா கோப்பெருந்தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. கோப்பெருந்தேவியுடைய ஒரு கால் சிலம்பு தான் காணா போயிடும். அவருடைய அந்த காலில் போட்டுக்குவாங்கல்ல அந்த சிலம்பு சவுண்டு கேட்கும்போது அதுதான் காணா போயிடும். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கோவலன் ஒன்று வந்து கொடுப்பான். கோவலன் இந்த மாதிரி வந்து இதை விற்கணும், வித்துட்டு நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு கோவலனும் கண்ணகி மதுரை மாநகரில் என்ட்ராயிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நெடுஞ்செழியன் தவறாக வந்து இவன் தான் எடுத்திருப்பான், அவனை கொன்னுடுங்க, அது வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே இவனை கொண்டுடுவாங்க, கோவலனை கொண்டுடுவாங்க. கண்ணகி தான் கோவப்பட்டு இன்னொரு கார் சிலம்பு அவள் வச்சிருப்பா, அதை எடுத்துகிட்டு போய் உடச்சி நான் வந்து இது எங்களோடது, இதையும் என்னோடதும் என் கணவனோடதும் இந்த ஒரு நகை அப்படின்னு என்ன பண்ணுவா அப்படின்னா நீதி அந்த இடத்துல சொல்லுவா. சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா மன்னனால் தாங்க முடியாது. ஐயோ தவறாக நீதி இழத்து விட்டோமே அப்படின்னு அந்த இடத்துல உயிரை விட்டுருவார். சரிங்களா, அதுதான் அந்த கதை. அப்போ சிலப்பதிகாரத்தில் வரும் கோவலன் கண்ணகி கதையில் நீதி வழங்கிய மன்னராக இவர் குறிப்பிடப்படுகிறார் நெடுஞ்செழியன். பாண்டியர்கள் தமிழ் மொழியையும் சங்க புலவர்களையும் பெரிதும் ஆதரித்தனர். பாண்டியர்கள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவங்க யார் அப்படின்னா பாண்டியர்கள். அப்போ பாண்டியர்கள் தமிழ் மொழியையும் சங்க புலவர்களையும் பெரிதும் ஆதரித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பாண்டியர்கள் கட்டிடக்கலை மற்றும் கலை ஆர்வத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்களுடைய கலை மற்றும் கட்டிடக்கலை எந்த அளவுக்கு நுணுக்கமா கலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு கட்டிடக்கலை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கலை ஆர்வத்தை அந்த இடத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அவங்களுடைய கலை ஆர்வத்தை அந்த இடத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா, அப்ப பாண்டிய மன்னர்ல யார் இருந்திருக்கா? நெடுஞ்செழியனா இருந்திருக்காரு. சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கோவலன் கண்ணகி அந்த கதையில நீதி வழங்கிய மன்னனா யார் குறிப்பிடப்படுறாரு அப்படின்னா நெடுஞ்செழியன் குறிப்பிடப்படுறாரு. பாண்டியர்கள் தமிழ் மொழியையும் சங்க புலவர்களையும் பெரிதும் ஆதரித்திருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பாண்டியர்களுடைய கட்டிடக்கலை மற்றும் கலை ஆர்வத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இது உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். பாண்டியர்கள் முத்து வணிகத்தில் சிறந்து விளங்கினர். பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வணிகம்? முத்து வணிகத்துல சிறந்து விளங்கியிருக்காங்க. கொற்கை இவர்களின் முக்கிய துறைமுகமாக இருந்தது. சரிங்களா, இவருடைய முக்கிய ஹார்பர் இது கொற்கை என்னும் துறைமுகம். அதுக்கடுத்து அவர்கள் வெளிநாட்டு வணிகர்களுடன் குறிப்பாக ரோமானியர்களுடன் நல்லுறவு கொண்டிருந்தாங்க. சரிங்களா, அப்ப பாண்டியர்களும் பாத்தீங்க அப்படின்னா ரோமானியர்களோட என்ன பண்ணிருக்காங்க? நட்புறவு கொண்டிருக்காங்க. பிசினஸ் பண்றதுக்காக, ட்ரேட் பண்றதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? ரோமானியர்களோடும் நல்லுறவு கொண்டிருக்காங்க. பின்னர் பிற்கால பாண்டியர்களின் எழுச்சி தென்னிந்திய வரலாற்றில் மற்றொரு முக்கிய அத்தியாயத்தை பதிவு செய்தது. இவர்கள் ஆட்சி பல நூற்றாண்டுகள் நீடித்தது. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் சமய பரவலுக்கும் பெரும் பங்காற்றினர். இவங்களுடைய ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா பல நூற்றாண்டுக்கு நீடிக்குது. இவருடைய ஆட்சி பல நூற்றாண்டுக்கு நீடித்துக்கிட்டே இருக்கு. அடுத்து நீடிச்சிருக்கு. இவருடைய தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கும் சமய பரவலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பங்காற்றி இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, இதுவரை எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம் பாருங்க. பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் ஒருத்தவங்களா இருந்தவங்க தான் யார் அப்படின்னா பாண்டியர்கள். சங்க காலத்திலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. மதுரை தான் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தலைநகரமாக இருந்திருக்குது. மதுரை மாநகரம் பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துக்காகவும் கலைகளுக்காகவும் வணிகத்துக்காகவும் ஒரு முக்கிய மையமா திகழக்கூடியது. அதுக்கடுத்து பாண்டிய மன்னர்கள்ல நெடுஞ்செழியன் தலை சிறந்தவரா போற்றப்படுறாரு. அதுலயும் கோவலன் கண்ணகி அவருடைய கதையில நீதி வழங்கின மன்னனாவும் யார் திகழப்படுறாரு அப்படின்னா நெடுஞ்செழியன் திகழப்படுறாரு. பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியையும் சங்க புலவர்களையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெருசா ஆதரிச்சிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பாண்டியர்களுடைய கட்டிடக்கலை மற்றும் கலை ஆர்வத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்றது பாண்டியர்களுடைய கட்டிடக்கலை மற்றும் கலை ஆர்வத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா, இது உலக புகழ்பெற்ற கோவில ஒண்ணுதான் எது அப்படின்னா நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். நம்மளுடைய பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முத்து வணிகம், அந்த முத்து பிசினஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்காங்க. கொற்கை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய துறைமுகமா இருந்திருக்கக்கூடியதுல ஒன்று. அவர்கள் வெளிநாட்டு வணிகர்களுடன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நட்புறவும் நிறைய பிசினஸும் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ரோமானியர்களோட அவங்க நட்புறவும் பிசினஸும் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பிற்கால பாண்டியர்கள் எழுச்சி பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய வரலாற்றுல நிறைய முக்கியத்தை மாத்திருக்கு. அந்த முக்கிய அத்தியாயமா மாறி இருக்கு. அவருடைய ஆட்சி பல நூற்றாண்டு நீடிச்சிருக்கு. தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கும் சமய பரவலுக்கும் பெரும் பங்காற்றி இருக்காங்க அப்படின்றது இதுவரையும் நமக்கு தெரிய வருது. சரிங்களா, சரி ஓகே, இப்போ வினாக்கள் பார்த்துருவோமா? ஓகே, கொஸ்டின்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போறோம். பாண்டியர்களின் புகழ்பெற்ற தலைநகரம் எது? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, நானும் ரொம்ப ஈஸியா செட் பண்ணிட்டோம் கொஸ்டின்ஸ் எல்லாம். சரி ஓகே,
இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, கவலைப்படாதீங்க. நம்ம கொஷினை படித்து அதுக்கேற்ற மாதிரி எந்த ஆன்சர் வரும் அப்படின்றது எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப போட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்லை. சரிங்களா, பாண்டியர்களின் புகழ்பெற்ற தலைநகரம் எது? மதுரை. சிம்பிளாக ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆன்சர் என்ன? மதுரை. சிலப்பதிகார கதையில் நீதி வழங்கிய பாண்டிய மன்னன் யார்? நெடுஞ்செழியன். யார் வந்து நீதி வழங்கினது? நெடுஞ்செழியன் தான் நீதி வழங்கியிருக்காரு. பாண்டியர்கள் எந்த வணிகத்தில் சிறந்து விளங்கினர்? முத்து வணிகத்தில். நீங்க அப்படியே சென்டென்ஸா எழுதலாம், பாண்டியர்கள் முத்து வணிகத்தில், எந்தன்றதை மட்டும் தூக்கிட்டு முத்து வணிகத்தில் சிறந்து விளங்கினர். அவ்வளவுதான். கொஸ்டினை அப்படியே ஃப்ரேம் பண்ணி கூட நீங்க எழுதலாம், இப்படி எழுதலாம், பாண்டியர்கள் அப்படியே இதை மட்டும் எழுதலாம், பாண்டியர்கள் முத்து வணிகத்தில், அதை அப்படியே எடுத்து இந்த வணிகத்தில் அப்படியே எழுதிட்டு சிறந்து விளங்கினர். அவ்வளவுதான். அதை அப்படியே கீழே இறக்கி எழுதுனீங்க அப்படின்னா போதும். ஆனால் இந்த சென்டென்ஸ் மெயினாக தெரியணும். சரிங்களா, இந்த மாதிரி மேக் பண்ணி எழுதலாம், தப்பு கிடையாது, அது பார்க்க நல்லா டீசெண்டாக தான் இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, பாண்டியர்களின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றியது கொர்க்கை. பாண்டியர்களின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றியது அது கொர்க்கை. அவ்வளவுதான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யாருடைய கலை மற்றும் கட்டிடக்கலை ஆர்வத்திற்கு எடுத்துக்காட்டாகும்? பாண்டியர்களுடைய கலை மற்றும் கட்டிடக்கலை தான். சரிங்களா, யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? பாண்டியர்களை பத்தி தானே. பாண்டியருடைய கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு தான் எடுத்துக்காட்டா இருக்கும். சிம்பிள். சரிங்களா, சிம்பிளா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, 4வது கேள்வி அப்படின்றது நம்ம அடுத்து பார்க்க போறோம். பின்வரும் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதுக அப்படின்றது கேட்டிருக்காங்க. பின்வரும் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. இதுலயும் அதே மாதிரி இது ஒரு பேராகிராஃப், அதுக்கடுத்து அதுக்கான ஆன்சர் அப்படின்றது எழுத போறோம். சரிங்களா, தமிழ் மொழி உலக செம்மொழிகளில் ஒன்றாகும். தெரியும் நினைக்கிறேன், தெரியும்ல எல்லாருக்கும். கோவையில் ஒரு மாநாடு நடந்துச்சு, அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இசை கலைஞர்கள், நம்மளுடைய ஏஆர் ரகுமான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இசைத்து செம்மொழியான தமிழ் மொழியா அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பாடல் அப்படின்றது இயற்றியிருப்பாங்க 2004. ஓகே, சூப்பர். அப்போ தமிழ் மொழி உலகின் செம்மொழிகளில் ஒன்று. இதன் தொன்மை, தனித்த இலக்கண அமைப்பு மற்றும் செழுமையான இலக்கிய வளம் ஆகியவை தனிச்சிறப்புகளாகும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சிறப்புடையது. தமிழ் மொழி உலகின் செம்மொழிகளில் ஒன்று. தமிழ் மொழி உலகின் செம்மொழிகளில் ஒன்று தான் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. இதன் தொன்மைனா பழமை, தனித்த இலக்கண அமைப்பு. நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இருக்கிற மாதிரி வேற எந்த மொழிக்குமே இலக்கணம் இருக்காது, பெருசா இலக்கணம் இருக்காது. தனித்த இலக்கண அமைப்பு. சார் அதான் கஷ்டமா இருக்கா சார்? ஆமாடா, கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. சரியா, அந்த மாதிரி தனித்த இலக்கண அமைப்பு, செழுமையான இலக்கிய வளம், ரொம்ப மைனூட்டா இருக்கக்கூடிய செழுமையான இலக்கிய வளம், இது எல்லாத்தையுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு கொண்டதான் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. நம்மளுடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி உலகின் செம்மொழிகளில் ஒன்று. தமிழ் மொழி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிடையும் ஒரு மேம்பட்ட மொழியா நம்ம சொல்லலாம். சரிங்களா, அப்ப தமிழ் மொழி உலகின் செம்மொழிகளில் ஒன்று. இதன் தொன்மை, தனித்த இலக்கண அமைப்பு மற்றும் செழுமையான இலக்கிய வளம் ஆகியவை தனிச்சிறப்புடையது. இதெல்லாம் என்ன இருக்கு? தனிச்சிறப்பா இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. தமிழ் எந்த ஒரு மொழியையும் சாராமல் தனக்கே உரிய ஒளி அமைப்பையும் சொல் வளத்தையும் கொண்டுள்ளது. தமிழ் மொழி பார்த்தீங்க அப்படின்னா தனக்குன்னு வந்து ஒரு ஒளி அமைப்பு, தனக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல் வளம் கொண்ட மொழி இது அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் எந்த ஒரு மொழியையும் சாராமல், தமிழ் மொழி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மொழியையும் சாராமல், எந்த ஒரு மொழியும் அது சார்ந்து இல்லை. சரிங்களா, அப்போ சார் வேற எந்த மொழியிலும் நம்மளுடைய தமிழ் மொழியில வந்து வார்த்தை கலப்பு இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழியில கலப்பு இருக்குது, வேற வேற வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு நம்மளுடைய தமிழ் மொழி தனித்து இயங்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தைகளை எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய தமிழ் மொழி தனித்து இயங்க வல்லது. நம்மளுடைய தமிழ் மொழியால தன்னந்தனியா இயங்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழிக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது, ஏன்னா தனித்து இயங்க வல்லது. சரிங்களா, அப்ப தமிழ் எந்த ஒரு மொழியையும் சாராமல் தனக்கே உரிய ஒளி அமைப்பையும் சொல் வளத்தையும் கொண்டுள்ளது. தனக்கே உரிய ஒளி அமைப்பையும் சொல் வளத்தையும் கொண்டுள்ளது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்றாங்க. தமிழ் மொழி உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள்ல செம்மொழிகளை ஒன்று. இதன் தொன்மை, தனித்த இலக்கண அமைப்பு மற்றும் செழுமையான இலக்கிய வளம் ஆகியவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிச்சிறப்புடையது. தமிழ் எந்த ஒரு மொழியையும் சாராமல் தனக்கே உரிய ஒளி அமைப்பு சொல் வளத்தையும் கொண்டுள்ளது. சரிங்களா, தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மொழியையும் சாராமல், எந்த ஒரு மொழியும் அது சார்ந்து இருக்காது. சரிங்களா, தமிழ் அப்படின்றது எந்த ஒரு மொழியும் சார்ந்து இருக்காது, தானான் தனித்து இயங்க வல்லது. ஆனா தமிழ் மொழியில இருக்கக்கூடிய வார்த்தை வேற மொழியில இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற சில மொழிகள் இருக்குது. சரிங்களா, தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற சில மொழிகள் அப்படின்றது இருக்குது. சரிங்களா, அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான். ஓகேவா? ஓகே, இதன் அகராதி அமைப்பு, புதிய சொற்களை உருவாக்கும் திறன்,
மற்றும் வேர்ச்சொல் நுட்பம் ஆகியவை மொழியியல் அறிஞர்களால் வியக்கப்படுகின்றன. எப்படி இந்த வார்த்தை வந்திருக்கும் அப்படின்னு நிறைய தமிழ் அறிஞர் என்ன பண்றாங்களாம், தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி இந்த வார்த்தை வந்திருக்கும், எப்படி இந்த வார்த்தையை அமைச்சிருக்காங்க, எப்படி இந்த இலக்கணம் கொண்டு வந்திருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே, இப்படி ஒரு மொழி எப்படி இயற்றுனாங்க அப்படின்னு மொழியியல் அறிஞர்களால் வியக்கிறாங்க, அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்களாம். அப்போ இதனுடைய அகராதி அமைப்பு, புதிய சொற்களை உருவாக்கும் திறன். இப்போ நாளுக்கு நாள் புதிய புதிய சொற்கள் தமிழ்ல உருவாகிக்கிட்டே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் முகநூல், வாட்ஸ்அப் புலனம், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதிய புதிய வார்த்தைகள் அப்படின்றது நம்முடைய தமிழ்ல உருவாகிக்கிட்டே இருக்குது. அதனுடைய வேர்ச்சொல் நுட்பம் ஆகியவை மொழியியல் அறிஞர்களால் வியக்கப்படுது. ஒரு மாதிரி வித்தியாசமா வியந்து பார்க்குறாங்க, எப்படி இந்த மொழியை படைச்சிருக்காங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமொழி கலைஞர்கள்லாம் தமிழை வந்து படிச்சு விட்டு என்ன பண்றாங்க, ஜிவி போப் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொல்றாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீது ஒரு பற்று, தமிழ் மீது ஒரு காதல் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. பிற மொழியிலிருந்து கடன் வாங்கிய சொற்கள் குறைவாகவே காணப்படுகின்றன, ரொம்ப கம்மி. அதை எடுத்துட்டோம்னா கூட நம்மளுடைய தமிழ் மொழி இயங்குண்டா. சரியா சார், இப்போ உங்களுடைய தமிழ் மொழியில பிற மொழி வார்த்தைகளே இல்லையா, உங்களால 100% சொல்ல முடியுமா? நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா நம்மளுடைய தமிழ் மொழியில நிறைய வேற்றுமொழி சொற்கள் இருக்குது. நம்ம ஃபுல்லா பேசும்போது கூட ஃபுல்லா ஃப்ளூயண்டா தமிழ்ல மட்டுமா பேசுறோம், செந்தமிழ் மொழியில பேசுறோம். நான் இன்று வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறேன், மாணவர்கள் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த மாதிரியா பேசுறோம்? இல்லடா, பாருங்க, நம்ம கிளாஸ் இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணணும். நம்ம கிளாஸ்ல இந்த கொஷின்னா வினா, இதை நம்ம இம்பார்ட்டனா படிக்கணும். இந்த மாதிரி வேற வேற வார்த்தைகள் போட்டு யூஸ் பண்றோம். ஆனா அதுக்குன்னு அது இருந்தாதான் நம்மளுடைய தமிழ் மொழி இயங்கும்லாம் கிடையாது. அதை தூக்கணும்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி இயங்க வல்லது. ரொம்ப நாளா தூய தமிழ்ல பேச முடியுமா, முடியாதா? ஆனா நீங்க எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பீங்க. நான் இன்று கரும்பலகையில் உங்களுக்கு படித்தல் திறன் வகுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், பிற மொழிகளில் இருந்து கடன் வாங்கிய சொற்கள் குறைவாகவே காணப்படுகின்றன. நம்மளுடைய தமிழ் மொழியில் அப்படின்ற மாதிரி எடுத்தனா கொஞ்ச நேரத்துல கடுப்பாயிருவேன், என்ன சார் நீங்க அப்படின்னு ஆயிடுவேன். அதனாலதான் கொஞ்சம் நம்ம கேஷுவலா பேசினாதான் உனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஆனா நம்மளால வேற மொழி வார்த்தைகள் பயன்படுத்தாம நம்மளால பேசவும் முடியும். சரிங்களா? நம்மளால பேசவும் முடியும். சரிங்களா? கரும்பலகைன்னு சொன்னா ஓகே ஓகே ஓகேவா? சரி, ஓகே. ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கு அதன் தொன்மை, இலக்கிய வளம், தனித்தன்மை மற்றும் பிற மொழிகளின் கலப்பின்மை போன்ற அம்சங்கள் முக்கியம். சும்மாலாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க, இந்தாங்க செம்மொழி அந்தஸ்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட மாட்டாங்க. எனக்கு ஒரு கவலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் மொழிக்கு கொடுத்தது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எல்லா மொழிக்கும் கொடுத்தாங்க. அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா எப்படி ஆயிரும் அப்படின்னா, மேடையில் ஒரு பெரிய அறிஞரையும் பக்கத்திலேயே வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள், இல்லை நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை விட ரொம்ப கீழ்மைத்தனமாக இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள, அதாவது தண்ணியெல்லாம் போடுறவங்க, அவங்கள பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரியா? அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு நம்ம மொழி வந்து பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்து நம்ம நிறைய மொழிக்கு கொடுக்கும்போது அதோடைய குவாலிட்டி தெரியாமல் போயிடும்ல. ஓகே, இந்த மொழிகளில் சேர்த்தது ஒரு மொழி அப்படின்ற மாதிரி போயிடும். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சரிங்களா? ஓகே, அப்போ ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கு அதன் தொன்மை, இலக்கிய வளம், தனித்தன்மை மற்றும் பிற மொழிகளினுடைய கலப்பின்மை அப்படின்றது எல்லாம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அம்சங்கள் அனைத்தும் தமிழுக்கு முழுமையாக பொருந்துகின்றன. என்னுடைய தமிழ் சொல்றேன் சார், தமிழ் அழியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அழியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சார் டக்குன்னு தமிழ் அழியும்னு சொல்றீங்க, இந்த உலகம் அழியும் போது தமிழ் அழியும், இந்த உலகம் அழியும் போது தமிழ் அழியும், அப்பயும் அழியலாம் அழியாது இருக்கும். சரியா? அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் தொன்மையானது. எவ்வளவோ பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழியை அழிக்கணும்னு யாழ்ப்பாண லைப்ரரி அழிச்சாங்க. ஒரு மனுஷன் சிந்திக்கக்கூடிய திறனை அழிச்சோம் அப்படின்னா ஒரு இனம் அழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக யாழ்ப்பாண லைப்ரரி எரிச்சாங்க. இந்த மாதிரி ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் நம்மளுடைய தமிழ் வந்து தமிழ் மொழி இளமையானவள், அவள் பார்த்தீங்கன்றா இந்த மாதிரி தொன்மையானவள், அவள் என்னைக்கு நிலைத்திருக்கக்கூடியவள். சரிங்களா? நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். மேலும் தமிழ் மொழி இன்றும் வாழும் மொழியாக உலகெங்கிலும் பல கோடி மக்களால் பேசப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தமிழ் ஆளுங்க இருக்காங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தமிழ் ஆளுங்க இருக்காங்க. உண்மையா இல்லையாப்பா? உண்மையா இல்லையா? இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தமிழ் ஆளுங்க இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது மொழியின் நீடித்த தன்மையையும் காலந்தோறும் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் திறனையும் காட்டுகிறது. இது நம்மளுடைய தமிழ் மொழியுடைய நீடித்த தன்மை எந்த அளவுக்கு இருந்திருக்கு, காலந்தோறும் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் திறன்
எந்த அளவுக்கு நம்மளுடைய மொழி தன்னையே வந்து தகவமைத்துக்குது, இது எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, வினாக்களுக்கு போயிருவோம். தமிழ் மொழி எந்த வகை மொழிகள் ஒன்று? செம்மொழி. அதனாலதான் அந்த பாட்டை பாடி காமிச்சேன். செம்மொழியான தமிழ் மொழியா அப்படின்ற அந்த பாட்டு. அந்த பாடல் கேட்காம இருந்தீங்க அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு செம்மொழியான தமிழ் மொழி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டு வரும். ரொம்ப கேட்டு பாருங்க, எல்லாருமே பாடியிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ், ஷேயா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரகுமான், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்கள், ஹரிஹரன், இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் பாடியிருப்பாங்க. விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ், இந்த மாதிரி எல்லா கலைஞர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பாடலை பாடியிருப்பாங்க. டி இமான். ஓகேங்களா? அதனால அந்த பாடல் கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருக்கணும். கேட்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக போய் கேட்டு பார்க்கணும். யூடியூப்ல போயிட்டு செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்ற அந்த பாடல். தமிழ் மொழி எந்த வகை மொழிகளில் ஒன்றாகும்? செம்மொழி வகைகளில் ஒன்றாகும். தமிழ் மொழியின் தனிச்சிறப்புகளில் 2 குறிப்பிடுக. தொன்மையான மொழி, தனித்த இலக்கணம் கொண்டது, இலக்கிய வளம் கொண்டது. அவங்க 2 தான் கேட்டாங்க, நம்ம 3 சொல்லியாச்சு. தொன்மையானது, தனித்த இலக்கணம் கொண்டது, இலக்கிய வளம் கொண்டது. தமிழ் மொழியுடைய தனிச்சிறப்புகள் என்ன? தொன்மையானது, தனித்த இலக்கணம் கொண்டது, இலக்கிய வளம் கொண்டது. தமிழ் மொழி எந்த வகை மொழிகளில் ஒன்று? செம்மொழி வகைகளில் ஒன்று. எந்த வகையில் ஒன்று? செம்மொழி வகைகளில் ஒன்று. தமிழ் மொழியில் எந்த வகை சொற்கள் குறைவாக உள்ளன? கடன் வாங்கிய சொற்கள், பிறமொழி சொற்கள். கடன் வாங்கிய சொற்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா பிறமொழி சொற்கள்னு கூட சொல்லலாம். பிறமொழி சொற்கள் கம்மியாக தான் இருக்கு. வடமொழி சொற்கள் இருக்கானா? இருக்குதான், ஒத்துக்கலாம். சரியா? ஏன் வந்து நம்ம இல்லைன்னு போய் சொல்லணும்? இருக்குது. நம்மளுடைய தமிழ் மொழியில பிறமொழி சொற்கள் இருக்கா சார்? பிற மொழி அப்படின்னா வேற வேற மொழிகள், வடமொழியா இருக்கலாம், இல்லை வேற ஒரு மொழியா இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய சொற்கள் தமிழ் மொழியில இருக்கா சார் அப்படின்னா இருக்குது. என்ன இருக்கு? இருக்குது. அதை ஏத்துக்கிறோம். ஆனா கம்மியா இருக்குது. என்ன இருக்குது? கம்மியா இருக்குது. அது இல்லாம கூட நம்மளுடைய தமிழ் மொழியால இயங்க முடியும் அப்படின்றத சொல்ல வரக்கூடியது. ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கு ஒரு முக்கிய அம்சம் என்ன? தனித்தன்மை, பிற மொழியுடைய கலப்பின்மை கம்மியா இருக்கணும். சரிங்களா? பிற மொழியுடைய கலப்பின்மை கம்மியா இருக்கணும். இது மட்டும் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சேர்த்து எழுதணும். இப்ப தனித்தன்மையா இருக்கணும். அதுக்குன்னு தனியா இலக்கண வளம் இருக்கணும், அதுக்குன்னு தனியா இலக்கிய வளம் இருக்கணும். தமிழ் மொழிக்கு இலக்கண வளமும் இருக்கு, இலக்கிய வளமும் இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பிற மொழிகளுடைய கலப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஓகே, தமிழ் மொழி இன்றும் எவ்வாறு நிலைத்துள்ளது? வாழும் மொழியாக நிலை பெற்றுள்ளது. இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்குது. நாளைக்கே இருப்பான் என் தமிழ், இருப்பாள். சரியா? என்னுடைய தாய் தமிழ் நாளைக்கு இருப்பாள். இந்த உலகம் அழிகிற வரையும் நம்மளுடைய தமிழ் மொழி இருக்கும். இந்த உலகம் அழிகிற வரையும் நம்மளுடைய தமிழ் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து கடைசி கேள்வி வந்தாச்சு. பின்வரும் பகுதியை பிடித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. 20ஆம் நூற்றாண்டில் பாத்தீங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டு, 20th century. சரியா? 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கிய உலகில் புது கவிதையின் தோற்றம் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு புது கவிதை. சார் புது கவிதைனா என்ன சார்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே முத்தமிழ் தீப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகரன் மேவலால் நித்தம் மனை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கடந்த தேத்தமிழ் ஈண்டு. சார் என்னமோ ஆச்சு சார் உங்களுக்கு அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் வழக்கில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் டக்குன்னு படிச்ச உடனே புரிஞ்சிடாது. படிச்ச உடனே ஏதாச்சும் புரியுது? நான் உனக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி, இல்லைனா உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சிருக்குமா? ஏதோ சொல்றாங்க சார், ஏதோ ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருப்பேன். அந்த மாதிரி இல்லாம பாமர மக்கள் இப்போ எல்லாராலையும் இப்போ நார்மலா வந்துட்டு ஒரு புக்கு கதை புக் கொடுத்து உன்னை படிச்சு பாரு அப்படின்னா படிச்சா உங்களுக்கு புரியும். இதுவே செய்யணும்னா கஷ்டம். அப்போ புதுக்கவிதை அப்படின்றது நார்மலா ஒரு புக்கு படிக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப ஈஸியா இருக்கணும், சொல்ல வரக்கூடிய கருத்து எல்லாருக்கும் போய் சேரணும். அதை தான் புதுக்கவிதைன்னு சொல்லுவாங்க. அதை தான் புதுக்கவிதை, ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வசன கவிதை அதுதான் பின்னாடி என்னவா மாறுது, புது கவிதையா மாறுது. சரிங்களா? ஓகே, பாரதியாருடைய ஒரு வசன கவிதை கூட நம்ம பார்த்துருப்போம். காற்றே வா, மகரந்த தொலை சுமந்து கொண்டு வா. இது எல்லாருக்கும் படிச்சாலே புரியும். பேய் போல வீசி அதை மடித்து விடாதே. புரியுதுல்ல? அந்த பாடல் நம்ம படிச்சிருப்போம். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கிய உலகில் புது கவிதையின் தோற்றம் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. பாரதியார், பாரதிதாசன் போன்றோர் தங்களின் கவிதைகளில் புது சிந்தனைகளையும் எளிமையான நடைகளையும் புகுத்தி
புது கவிதைக்கு அடித்தளமிட்டனர். ஏன் மக்களுக்கு, எளிய மக்களுக்கு இந்த கதைகளை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த கவிதைகளை கொண்டு போய் சேர்க்கணும். செயல் வழக்கிலே எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு எப்படி புரியும்? ஒரு அறிஞருக்கு புரியும். இப்போ பாரதியார் இருக்கார் அப்படின்னா பாரதியார் மாதிரி யார் வந்து கவிதை இயற்றாரோ அவருக்கு புரியும், பாரதிதாசனுக்கு புரியும், எல்லாருக்கும் புரியும். பாமர மக்கள் அவங்களுக்கு புரியுமா? இல்லை. பாமர மக்களுக்கு எப்படி எழுதுனா புரியும்? அவங்களுக்கு எப்படி எழுதுனா ஈஸியாக இருக்குமோ, அவங்க படிக்கிறது எப்படி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி எழுதுனா தான் அவங்களுக்கு புரியும். அப்போ அந்த மாதிரி இதில் என்ன பண்ணுறாங்க? எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாரதியார், பாரதிதாசன் போன்றோர் தங்களின் கவிதைகளில் புதிய சிந்தனைகளையும் எளிமையான நடைகளையும் புகுத்தி புது கவிதைக்கு அடித்தளமிட்டனர். என்ன பண்றாங்க? புது கவிதைக்கு அடித்தளம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. மரபு கவிதைகளின் யாப்பு மற்றும் யோசை கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு உணர்ச்சிக்கும் கருத்துக்கும் முக்கியத்துவம் அளிப்பதே புது கவிதையின் இயல்பு. புது கவிதையோட இயல்பு. யாப்பு அப்படின்னா என்ன சார்? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த 6 உறுப்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த 6 உறுப்புகள் இருக்கும். இதை படிதான் ஒரு கவிதை இருக்கணும் அப்படின்னு இருக்கும். இப்படிதான் இருக்கணும் ஒரு கவிதை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை உடைக்கிறாங்க. அதை என்ன பண்றாங்க? உடைக்கிறாங்க. சுக்குநூறா போட்டு உடைக்கிறாங்க. புது கவிதைகளோட இருக்கக்கூடிய யாப்பு, அதோடைய ஓசை இப்படிதான் இருக்கணும், இத்தனை வரி தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன பண்றாங்க? போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சு விடுபட்டு உணர்ச்சிக்கும் கருத்துக்கும் முக்கியத்துவம் அளிப்பது. படிக்கும் போது அவங்களுக்கு ஆர்வமா இருக்கணும், அந்த விஷயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி படைக்கக்கூடியதான் புது கவிதை. புது கவிஞர்கள் அன்றாட வாழ்வில் நிகழ்வுகள், சமூக பிரச்சனைகள், தனி மனித உணர்வுகள், அரசியல் விமர்சனங்கள் என பரந்த தளங்களில் தங்கள் படைப்புகளை உருவாக்குகின்றனர். புது கவிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அன்றாட வாழ்வு, சரிங்களா, தன்னுடைய அன்றாட வாழ்வுல நிகழ்வுகள், அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், சமூக பிரச்சனைகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தனி மனித உணர்வுகள், தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள், அரசியல் விமர்சனங்கள், அரசியல் இருக்கக்கூடிய விமர்சனங்கள், பரந்த தளங்களில் தங்களின் படைப்புகளை உருவாக்குறாங்க, தங்களுடைய படைப்புகளை உருவாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. புரியுதுங்களா? சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புது கவிஞர் என்ன பண்றாங்க? அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளா இருக்கட்டும், அதுக்கடுத்து சமூக பிரச்சனையா இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு தளமா எது இருக்குது அப்படின்னா இந்த ஒரு புது கவிதை அப்படின்றது இருக்குது. நான் பிச்சமூர்த்தி, இவரெல்லாம் புது கவிதையுடைய தந்தைன்னு சொல்லுவோம். நான் பிச்சமூர்த்தி, கு அழகிரிசாமி, சுப்பிரமணிய பாரதியார் புதுக்கவிதை முன்னோடி, என்ன சொல்லுவோம்? புதுக்கவிதை முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, போன்றோர் தமிழ் புதுக்கவிதையின் முன்னோடிகள் ஆவர். இந்த புதிய வடிவம் கவிதையை மக்களிடம் இன்னும் எளிதாக கொண்டு சென்று சேர்த்ததுடன் இளம் எழுத்தாளர்களுக்கும் புதிய குரல்களுக்கும் ஒரு தளத்தை வழங்கியது. இந்த புது வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு எளிமையா போகுது, எல்லாரும் ஈஸியா அக்சஸ் பண்றாங்க, ஈஸி டு அக்சஸா இருக்குது, ஈஸி டு அக்சஸ் அந்த மாதிரி இருக்குது. இளம் எழுத்தாளர்கள் உருவாக்குது, இளமையான எழுத்தாளர்களை உருவாக்குது, புதிய குரல்களுக்கு ஒரு தளத்தை கொண்டு வந்து சேர்க்குது, புதிய குரல்களுக்கு ஒரு தளத்தை கொண்டு வந்து சேர்க்குது. இந்த மாதிரி புதுக்கவிதை அப்படின்றது இருந்திருக்கு. இது தமிழ் இலக்கியத்தை மேலும் ஜன ரஞ்சகமாக்கியதுடன் உலகளாவிய கவிதை போக்குகளுக்கு இணையதாக தமிழை உணர்த்தியது. சரிங்களா? இப்போ இந்த தமிழ் புதுக்கவிதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரளயமா இருக்குது, எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குது, எல்லாரும் ஈஸி டு அக்சஸா இருக்குது. இப்போ உனக்கே நான் செயலை கொடுத்தேன் அப்படின்னா கடுப்பாகிற, நான் உனக்கு ஈஸியா ஒரு கதை புக்கை கொடுத்தேன் அப்படின்னா ஜாலி அப்படின்னு வாங்கிக்கிறேன். ஏன்? இதுதான் ஈஸி. அப்போ ஈஸியானதானே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அப்போ அவங்களுக்கு அதானே ஈஸியா புரியும், அதை தான் இங்கேயும் பண்றாங்க. சரிங்களா? ஓகே, வினாக்கள். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியத்தில் எந்த இலக்கிய வடிவத்தின் தோற்றம் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது? புதுக்கவிதை. புதுக்கவிதையுடைய மாற்றம். சோ புதுக்கவிதை, அவ்வளவுதான். ஓகே, ஆக்சுவலா இந்த இடத்துல 1ன்னு வரணும். ஓகேவா? மாத்தணும். ஓகேவா? புதுக்கவிதை 1ன்னு வரணும். ஓகேவா? 1வது क्वेश्चनக்கான ஆன்சர். பாரதியார், பாரதிதாசன் போன்றோர் புதுக்கவிதைக்கு எவ்வாறு அடித்தளமிட்டனர்? புதிய சிந்தனைகளையும், அவங்களுடைய என்ன யோசிச்சாங்க? புதிய சிந்தனைகளையும் எளிமையான நடைகளையும் புகுத்தி தான் என்ன பண்றாங்க? அவங்க புதுக்கவிதைக்கு அடித்தளமிட்டிருக்காங்க. புதிய சிந்தனைகளையும் எளிமையான நடையையும் புகுத்தி என்ன பண்ணிருக்காங்க? அவங்க புதுக்கவிதைக்கு அடித்தளம் விட்டுருக்காங்க, புதுக்கவிதைக்கு அடித்தளம் விட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அடுத்து, மரபு கவிதைகளின் எந்த கட்டுப்பாடிலிருந்து புதுக்கவிதை விடுபட்டது? யாப்பு மற்றும் ஓசை கட்டுப்பாடு. யாப்பு அப்படின்னாலே உங்களுக்கு தோணணும் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதெல்லாம் இதன்படி இருக்காம என்ன பண்றாங்க? அதுல இருந்து விடுபட்டு என்ன பண்றாங்க? அங்க படைக்கிறாங்க. மரபு கவிதைகளுடைய எந்த கட்டுக்கோப்புகளிலிருந்து புதுக்கவிதை விடுபட்டது? யாப்பு மற்றும் ஓசை கட்டுப்பாடுகள். யாப்பு மற்றும் ஓசை கட்டுப்பாடுகள். சரிங்களா? நா பிச்சமூர்த்தி, கு அழகிரிசாமி ஆகியோர் எந்த இலக்கிய வடிவத்தின் முன்னோடிகள்? தமிழ்
புதுக்கவிதை. சரிங்களா? தமிழ் புதுக்கவிதையுடைய முன்னோடிகள். சரிங்களா? நா. பிச்சமூர்த்தியா இருக்கட்டும், கு. அழகிரிசாமியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புதுக்கவிதையுடைய முன்னோடிகள். அவங்கெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த புதுக்கவிதை எழுதியிருக்காங்க. நா. பிச்சமூர்த்தியா இருக்கட்டும், கு. அழகிரிசாமியா இருக்கட்டும், 9th படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. சரிங்களா? புதுக்கவிதை தமிழ் இலக்கியத்தை மக்களிடம் எளிதாக கொண்டு செல்ல எவ்வாறு உதவியது? மரபு கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு உணர்ச்சிக்கும் கருத்துக்கும் முக்கியத்துவம் அளித்ததால். சரிங்களா? மரபு கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு, மரபு கட்டுப்பாடு அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கவிதைனா 5 வரி தான் இருக்கணும். நீங்க என்ன 10 வரி எழுதிருக்கீங்க, அது கவிதையே கிடையாதுங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புதிய புதிய மக்கள் எழுதணும். இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்மளே எழுதுவோம் ஒரு கவிதை. இல்ல யாப்பு இருக்கணும், யாப்புனா எழுத்து இருக்கணும், அசை இருக்கணும், சீர் இருக்கணும், தலையடி இருக்கணும், தொடை இருக்கணும் அப்படின்னு நம்ம கடுப்பாயிரும். மோனை இருக்கணுமா, எதுகை இருக்கணுமா, நான் கவிதை எழுதல போங்க சார் அப்படின்னு போயிருவீங்க. நீ எழுதலாம்டா, உனக்கு என்ன தோணுதோ எழுதுற அப்படின்னா ஓகே சார் இப்போ கொடுங்க நான் எழுதுறேன். அதுதான் புதுக்கவிதை. ஈஸியா எழுதணும், எல்லாருக்கும் புரியுற அளவில் எழுதணும், மக்களுக்கு பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? இதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடியது. அப்போ மரபு கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு உணர்ச்சிக்கும் கருத்துக்கும் முக்கியத்துவம் அளித்ததால புதுக்கவிதை தமிழ் இலக்கியத்தை மக்கள்கிட்ட எளிதாக கொண்டு செல்ல முடிஞ்சது. புரியுதுங்களா? ஓகே, நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 5 கேள்விகள் அப்படின்றது இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரியா? லைக் பட்டன் அடிச்சு உடச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டக்குன்னு சொல்லிட்டேன். டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாய். நன்றி.